வேளாண்மை துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. தமிழக அரசு பெருமிதம். பிரிட்டனில் ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். அரசு பேருந்துகளில் இதுவரை 473 கோடி பயண நடைகள் மகளிர் இலவச பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே ஆகிய ஐரோப்பிய நாடுகள் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகிறது ரீமான் புயல், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அனுமதியின்றி குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 1644 குற்றவாளிகள் வேட்பாளர்களாக பங்கேற்றுள்ள விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசுக்கு RBI 2.11 லட்சம் கோடி ஈவுத்தொகையாக வழங்கியுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமைகிறது. வேளாண்மை துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. தமிழக அரசு பெருமிதம். வேளாண்மை துறைக்கென பல சிறப்பான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றி வருகிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விவசாயிகள் மீது மிகுந்த அன்பு கொண்டு விவசாயத்துறை வேளாண்மை துறை என அழைக்கப்பட்ட துறையின் பெயரை வேளாண்மை உழவர் நலத்துறை என தாம் ஆட்சி பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டிலே அறிவித்து உழவர்களுக்காக பல சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றி வருகிறார். இத்திட்டங்களால் வேளாண் உற்பத்தி பெருகியுள்ளது, உழவர்கள் வளம் பெறுகின்றனர். தமிழ்நாடு உணவு உற்பத்தியில் முன்னேறியுள்ளது. வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை 24.50 லட்சம் விவசாயிகளுக்கு 4366 கோடி பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை, பயிர் சேதங்களுக்கு நிவாரணம், 270 கோடி ரூபாயில் விவசாய இயந்திரங்கள், உழவர் சந்தைகள், வேளாண் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் பல நல்ல திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சீர்மிகு திட்டங்களால் வேளாண்மை துறை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று அண்டை மாநிலங்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரிட்டன் தலைநகர் லண்டனில் ரிஷி சுனக் நாடாளுமன்றத்தை கலைக்கும் கோரிக்கையை பிரிட்டன் மன்னர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஜூலை 4ஆம் தேதி பிரிட்டன் பொதுத் தேர்தல் நடைபெறும். மேலும் அண்மையில் பிரிட்டனில் நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூர் தேர்தலில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது. அத்துடன் பொதுத் தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடையும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 473 கோடி மகளிர் இலவச பயணம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே மாநகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் விடியல் பயணம் திட்டத்தை தொடங்கப்பட்டது. இந்நிலையில் விடியல் பயணம் தொடங்கி 3 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் இதுவரை 473.61 கோடி பயண நடைகளில் மகளிர் பயணம் செய்துள்ளனர். அதேபோல் தினசரி 1.76 கோடி மகளிர் பேருந்துகளில் பயணம் செய்கின்றனர். கல்லூரிக்கு செல்லும் பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் என அனைத்து விதமானவருக்கும் விடியல் பயணம் பெரும் விடியலை கொடுத்துள்ளது என்றே கூறலாம். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே ஆகிய ஐரோப்பிய நாடுகள் அறிவித்துள்ளது. இந்நிலையில் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே ஆகிய நாடுகளில் உள்ள தங்கள் நாட்டு தூதர்களை இஸ்ரேல் திரும்ப அழைத்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருப்பதாவது, பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வழங்கியது கொலையிலும் பாலியல் தாக்குதலிலும் ஈடுபட்ட ஹமாஸ் அமைப்பினருக்கு தங்கப்பதக்கம் வழங்கியது போல் அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே ஆகிய நாடுகள் தங்கள் வரலாற்றில் எழுதி வைத்துக் கொள்ளட்டும். இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிப்பதற்காக நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸும் ஹமாஸ் தலைவர்களும் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். தமிழகத்தில் கோடை வெப்பம் தணிந்து தற்போது கோடை மழை பெரும்பாலான மாவட்டங்களில் பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறும். அதன் பிறகு தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து 25ஆம் தேதி புயலாக உருவாகக்கூடும்.
இந்த புயலுக்கு ஓமன் நாட்டின் பரிந்துரைப்படி ரீமால் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். அதன் பிறகு தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து 25ஆம் தேதி புயலாக உருவாகக்கூடிய மழையும் வருகிற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இந்த புயல் 26ஆம் தேதி மாலை மேற்கு வங்காளத்திற்கு அருகே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புயல் வடக்கு பகுதியில் நகரும்போது தமிழகத்தில் மழை குறைந்து வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அனுமதியின்றி குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மலையாளத்தில் இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படம் வெளியானது. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மலையாள சினிமாவை தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்களாலும் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் வசூலையும் இந்த படம் பெற்றது. அந்த படத்தில் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இப்பாடல் குணா படத்தில் இளையராஜா இசையமைப்பில் உருவான மிக பிரபலமான காதல் பாடலாகும். கண்மணி அன்போடு காதலன் பாடல்தான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் உயிர் நாடியாக இருக்கும். படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற இந்த பாடலும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அனுமதியின்றி குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலை படத்தில் பயன்படுத்தியதற்காகவும் அதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு இளையராஜாவின் சார்பில் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாடலை உருவாக்கியவர் என்ற முறையில் பதிப்புரிமை சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் படத்தில் இருந்து பாடலை நீக்க வேண்டும் என்றும் நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இளையராஜா தன்னுடைய அனுமதியின்றி தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2024 மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் 797 பெண்கள் உட்பட மொத்தம் 8360 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இது முதல் மக்களவைத் தேர்தலில் பங்கேற்ற வேட்பாளர்களின் எண்ணிக்கையை விட தற்போது நடைபெற்று வரும் 18வது மக்களவைத் தேர்தலில் 4 மடங்கு அதிகமாகும். 1996 தேர்தலுக்கு பிறகு 2009 தேர்தலில் வேட்பாளர்கள் எண்ணிக்கை முதல் முறையாக 8000 கடந்தது. அதில் 8070 வேட்பாளர்களும் 2014 தேர்தலில் 8251 வேட்பாளர்களும் 2019 தேர்தலில் 8039 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் மொத்தம் போட்டியிடும் 8360 வேட்பாளர்களின் வேட்புமனு ஆய்வு செய்யப்பட்டதில் 8337 வேட்பாளர்களில் 1644 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் மொத்தம் போட்டியிடும் 8360 வேட்பாளர்களின் வேட்புமனு ஆய்வு செய்யப்பட்டதில் 8337 வேட்பாளர்களில் 1644 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. அதிலும் குறிப்பாக 1188 பேர் மீது கொலை முயற்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அவதூறு பேச்சு உட்பட தீவிர குற்ற வழக்குகள் எதிர்கொண்டுள்ளனர். தேர்தலில் ஜனநாயகத்தை காக்கவும் மக்களுக்காக குரல் கொடுக்க வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஆனால் நிறுத்தப்படும் வேட்பாளர்களில் 20% பேர் குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் எப்படி ஜனநாயகமானது காக்கப்படும் என்று கேள்வியும் எழுந்துள்ளது. மத்திய அரசுக்கு RBI 2.11 லட்சம் கோடி ஈவுத்தொகையாக வழங்கியுள்ளது. 2023 இருந்து 24ஆம் ஆண்டில் மத்திய அரசுக்கான ஈவுத்தொகையாக 2.11 லட்சம் கோடி வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இது முன்னெப்பொழுதும் வழங்கப்படாத அளவுக்கு அதிகமான தொகையாகும். மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க இத்தொகை பெரிதும் உதவிகரமாக இருக்கும். தங்களிடம் மிகுதியாக உள்ள தொகையை மத்திய அரசுக்கு RBI அளிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த தொகை அளிக்கப்பட்டுள்ளது.
RBI ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தலைமையில் வங்கியின் 608வது மத்திய இயக்குநர்கள் குழு கூட்டம் மும்பையில் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் RBI-யிடம் மிகுதியாக உள்ள 2,10,874 கோடியை மத்திய அரசுக்கு ஈவுத்தொகையாக வழங்க முடிவெடுக்கப்பட்டது. 2022 23 ஆண்டில் 87,416 கோடியை மத்திய அரசுக்கு ஈவுத்தொகையாக RBI வழங்கியது. இப்போது அதைவிட 2 மடங்கும் அதிகமான தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பு 2018 19 ஆண்டில் 1.76 லட்சம் கோடி வழங்கப்பட்டதே இதுவரை முந்தைய அதிகபட்ச தொகையாக இருந்தது. எதிர்பாராத நிதி இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்காக RBI வைத்திருக்கும் நிதியை 6% உயர்த்தவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை 17.34 லட்சம் கோடியாக உள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.1% என்று கூறப்படுகிறது. 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று 1 லட்ச இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை எழுதும் வகையில் தமிழ்நாட்டிலும் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், பிரான்ஸ், அரபு நாடுகள் ஆகிய வெளிநாடுகளிலும் முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி அவற்றின் மூலம் தமிழ்நாடு அரசு முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக உலக புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க முன்வந்துள்ளார்கள். இந்நிலையில் கூகுள் நிறுவன அதிகாரிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க விரைவில் சென்னை வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தகவல் தொழில்நுட்பத்துறையின் உயர்கல்வி பெற்றுள்ள தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.